விழுப்புரத்தில் மனிதநேயம் கலந்த நிர்வாகம், மாணவிகளுக்கு 3 வேளையும் தேநீர் வழங்கும் மாவட்ட ஆட்சியர். விழுப்புரம் குரூப் 4 தேர்வுக்கான பயிற்சி மாணவிகளால் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு உதவி செய்யும் விதமாக மாவட்ட ஆட்சித் தலைவர் நேரில் சென்று மாணவிகளை உற்சாகப்படுத்திய சம்பவம் அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள பூங்கா மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கல்லூரி மாணவிகள் சாலை ஓர மர நிழல்களில் அமர்ந்து தேர்வுக்காக பயிற்சி எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் மாணவிகளை நேரில் பார்த்து சந்தித்தார். நீங்களும் உழைத்தால் என்னை போல் மாவட்ட ஆட்சியர் ஆகலாம் என்ற ஆறுதல் வார்த்தைகள் மாணவிகளில் பெரும் ஊக்கத்தை ஏற்படுத்தின. அதனைத் தொடர்ந்து தனது சொந்த செலவில் 3 வேளையும் மாணவிகளுக்காக இலவச தேநீர் வழங்கப்படும் என்றும் கூடுதல் வழிகாட்டும் புத்தகங்களை மாவட்ட நூலகத்தில் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மாணவிகள் எங்கள் பெற்றோர் போலவே எங்களை ஊக்கப்படுத்திய ஆட்சியருக்கு நன்றி என நெகிழ்ச்சியுடன் கூறினர். சமூக ஊடகங்களில் தேங்க்ஸ் கலெக்டர் சார் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டியாகியுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் வடிவமைக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் இத்தகைய முயற்சி மிகப்பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. என் பேர் அனுசியா. நான் தாதம்பாளையத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் இங்கே பார்க்கில் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் கலெக்டர் வந்திருந்தார். நாங்கள் எப்படி படிக்கிறோம் விசிட் லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாரு. நாங்கள் எல்லோரும் நிறையா பேர் எஃபெக்ட் போட்டு படிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் நல்லா படிக்கணும், புக்கெலாம் நிறையா வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் இப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்காக டீ ஒரு 10 டேஸாக கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் டயர்டாகிடக்கூடாது அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி நல்லா எங்கள் மாவட்ட ஆட்சியர் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் ஆகி அவரும் எப்படி படிச்சுட்டு எப்படி போஸ்டிங் வந்தாரோ அந்த மாதிரி நாங்களும் ஒரு நல்ல போஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு எங்களுக்கு. என் பேர் சித்ராசன். நான் தோகைப்பேட்டிலேருந்து வரேன். நான் ஒரு 4 மாதமாக படிச்சுன்னு இருக்கேன். இப்போ கலெக்டர் ரீசெண்டாக இந்த நாள் எல்லோரும் டீ தராரு. அது எங்களுக்கு கொஞ்சம் ஆனால் அந்த சோர்வு இல்லாமல் இருக்குது. நாங்கள் சரியாக படிக்கிறோம். அவர் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்தனால இந்தமாரி அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய பேர் ரவிக்குமார். நான் கண்டாச்சிபுரத்துலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். இங்கே டிஎன்பிசி நான் படிச்சிருக்கும்போது கலெக்டர் சார் வந்தார், பார்த்தாரு, டீ கொடுக்குறாரு. டயர்டாக இருக்கும்போது டீ கொடுக்குறாங்க. இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. கொஞ்சம் டீ சாப்பிட்டோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பிரெயின் நல்லாயிருக்கு, நல்லா படிக்கிறோம். இது மாணவ சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். இல்லைப்பா என் பேர் சூர்யா. நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்துருக்கேன். டெய்லியில் ஒரு 8 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவேன். என்னென்னா காலையிலே கொஞ்சம் வர்றதுனால கொஞ்சம் டயர்டாகிடும். சில டைம் சாப்பிடாண்டு வந்துடுவேன். இங்கே வர்றதுனால கொஞ்சம் இங்கே சொல்லித்தரேன். கிளாஸ் முடிச்சுட்டு சில கிளாஸ் எல்லாமே இருக்கும். சில நேரம் படிப்போம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கேன் எல்லாருமே அப்படி தான் அந்த டைமில் தான் வந்திருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி ஒரு வாரமாக ஒரு 10 நாள் வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி டீ கொடுக்குறது, இப்போ ஸ்நாக்ஸ் தரு. சில டைம் 3 மணிக்கு கூட தான் தருவாங்க. பசி இல்லாதப்போ இருக்கிறதுக்காக சோறு ஒரு 12 மணி 11 மணி மேலெல்லாம் டயர்ட் ஆகிடும். ரொம்ப படிக்க முடியாது. அப்படியே படுத்து தூங்கிற பொழுது இருக்கும். அந்தமாதிரி டைமில் படிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. அப்போ இந்த மாதிரி ஒரு டீ கொடுத்ததுனால ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. மாவட்ட ஆட்சியர் ரொம்ப பண்ணுறாரு. ஏன்னா அவரும் இந்த மாதிரி தான் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஏன் இந்த மாதிரி டீ தராங்க அப்படின்னு கேட்டப்போ விசாரிச்சதுல இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் தான் தராங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தூண்டுற மாதிரி இருக்குது. ஸோ அவர் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதே மாதிரி நல்ல நடவடிக்கை எடுத்துருந்தாங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மாணவர் சார்பாக சரி இல்லை இங்கே இருக்க எல்லாரும் மூலியமாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.